friends, welcome back to our channel. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா mushroom 65. அது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து mushroom. நான் இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து mushroom. நான் 1 பாக்கெட் எடுத்துக்கேன். இத நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகாய் தூள் 1.25 ஸ்பூன், தனியா தூள் 3/4 ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, மஞ்சள்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கறிவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு பொடி பொடியாக நறுக்கியது. காளானை வந்து ஒரு குண்டால போட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருந்த மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்க்கலாம். கறிவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமனையும் ஹாஃபாக எடுத்துட்டு அதையும் புளிஞ்சுக்கணும். இதை புளிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது கூட வந்துட்டு இன்னும் 2 பொருட்கள். ஸோ அதுதான் வந்து கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியே சேர்த்தாமையே மசாலாலேயே இவ்வளோ ஒரு கொஞ்சம் அளவுக்கு ரெடியாக வந்திருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து 10 to 15 நிமிஷம் வரையும் ஊற வச்சுக்கணும். 15 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வடச்சட்டியில் எண்ணெயை வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு அதாவது எண்ணெயை காய வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த கடலை மாவும் மசாலாவும் பிரியாமல் வர்றதுக்காக. இப்போ நம்ம எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிக்க போகிறோம் அந்த சில்லியை. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சில்லியை வந்து 4 நிமிஷம் நல்லா வேக விட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க.
நம்ம வந்து பொரிச்சு வச்ச சில்லி எடுத்துருக்கோம், ஒரு தட்டத்தில் வச்சுருக்கோம். இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்.